அயோக்கியா பயல, உனக்கு தெரியாம எப்படா மாந்தோப்புல திருட்டு போச்சு? அதாங்க எனக்கும் தெரியல. அதுதான் எனக்கும் தெரியாது. அந்த மாங்காய் திருடனை எப்படியும் கண்டுபிடிச்சு தீரணும், இல்ல நஷ்டஈடு நீதான் கொடுக்கணும். மாங்காய் திருடனா? அப்படி ஒருத்தர் இருக்கானா இந்த ஊர்ல? திருடனோ திருடியோ, திருட்டு போனது போச்சு. இது என்ன வயத்தை எரியுது. அடாடாடாடாடா, உங்க தோப்புல இருக்கிற மாங்காய கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கிடைக்குமே. கேட்டியாடா கேட்டியாடா பாவி பய, கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கொடுப்பாங்களா? உன்னை வித்தா ஒரு நயா பைசா கொடுப்பானா? ஆமா, நீ எங்க வந்த? தவணை கேட்கவா? அதெல்லாம் நடக்காது. 1 மணி நேரம் கூட தவணை கொடுக்க முடியாது. ஒழுங்கா பணத்தை எண்ணி வச்சுட்டு போ. பாத்தா, அந்த புள்ள தவணை கேட்கலான்னு சொல்லிவிட்டு நீ 1 வருஷம் 1 மாசம் தவணை கேட்கப்படாது. எனக்கு எதுக்கு தவணை? இந்தாங்க 50 ரூபாய் அபராத பணம். வடிவு என்ன கத்த கத்தையா நோட்டு பெறலுது? நோட்டுக்கு என்னையா பஞ்சம்? எவனுக்காவது வேட்டு வச்சா நோட்டு தானா வருது. கேட்டியாடா, எவனுக்கா வேட்டு வச்சு கொண்டாந்துட்டா நோட்டு. நீ என்ன ஆம்பளைன்னு முகத்துல மீச வச்சுக்கிட்டு இருக்கிற. நீயும் போ, எவனுக்காவது வேட்டு வை இல்ல வெடி வை, எனக்கு பணத்தை கொண்டாந்து கொடுத்துரு. பாவம், பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுடுங்க. நீ இவ்வளவு பணிவா பேசுறதுனால அதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல? சரி, அவனை 50 ரூபாய் கட்ட சொல்லு. 50? இதுக்கும் வாய பொழந்தா எப்படியா? எங்கயாவது கடனை வாங்கி கட்டு. இந்த ஊர்ல யாரு என்ன நம்பி கடன் கொடுப்பா? குறுக்களையாவை கேட்டு பாக்குறேன். ஆமாண்டா, நல்ல ஆளை பார்த்தேன். அவர் என்ன கொடுப்பாரு? விபூதி குங்குமம் கொடுப்பாரு, இல்லன்னா அதோட ஒரு முழம் பூவும் கொடுப்பாரு. கொடுப்பாரு. அத வாங்கி 2 பேரும் தலையில சுத்திக்கிங்க. போடா, போய் மரியாதையா பணத்தை வாங்கிட்டு வாடா. யோ நண்டு மிஸ், இப்படி வாயா வாயா. நீ யாரையும் போய் கேட்க வேணா, இந்த பணம் அபராதத்தை கட்டிடு. நான் ஒரு மடைய சொல்லிக்கணுமா? நீ இருக்கும்போது நான் யாரையே போய் கேட்க நினைச்சேன். என்னையா, என்ன இழிப்பு சொன்னையா? நான் என்னையா சொன்னேன்? நம்ம கல்யாணத்தை பத்தி. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். கேவலம் ஒரு மாந்தோப்பை உன்னால காப்பாத்த முடியல, மனைவி எப்படி காப்பாத்த போற? படிவு, உனக்கு ஏன் இந்த காதலும் கல்யாணம்? படிவு, நீ இப்படி சொல்லிட்டா நான் எங்க போவேன்? எங்கயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாவு போ. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? வீட்டையும் கோவிலையும் தவிர ஒண்ணு எங்கேயுமே பார்க்க முடியாது. பூக்கொடியோட எங்க போற? சண்டைக்கு போற. பூவிக்க. எனவே சண்டைக்கு பூவிக்க போறியா? வரேம்மா. ஏய் கனகம், வடிவே என்ன இவ சந்தைக்கு பூ விக்க போறாளாமா? அன்னைக்கு நான் பூ பறிச்சதுக்கு என்ன பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து அவமானப்படுத்திட்டா இல்ல? வாடி சந்தைக்கு போலாம். சந்தைக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்காத. அவ சந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நாம குறுக்கு வழியில பூந்து போயிடும். வாடி, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன், அப்புறம் சொல்லிக்கலாம். வாடினா வாங்க வாங்க. மல்லிப்பூ வாங்கிக்கிறீங்களா அம்மா? வாங்கிக்கிறீங்களா? விக்கிறியா? ஆமாம்மா, வித்த மாதிரி தெரியல. ஏமா ஈ ஓட்டிட்டு இருக்க? ஈ ஓட்டல, பூ அது தெரியுதே. ஆமா, இவ்வளவு பூவையும் நீ எவ்வளவு நேரத்துல விப்ப? பொழுது போற வரைக்கும் விப்ப. நீ கவலைப்படாத, இவ்வளவையும் ஒரே மணி நேரத்துல நாங்க வித்து கொடுத்துறோம். இல்ல ஆணு வாய பழக்கிற 2 வயசு பொண்ணுங்க மனசு வச்சாங்கன்னா மண்ணாங்கட்டிய கூட பொண்ணு மாதிரி வித்துடலாம். என் வயசுல ஐயோ, இப்போ வயசு யாரு கேட்டாங்க? இதெல்லாம் உனக்கு விக்கணும் அவ்வளவுதான். ஆமா, நவுரு நவுரு. பூ கடைக்கு போட்டி கடை போட்டாச்சு, வியாபாரம் தூள் பறக்கணும். பூ வாங்கல கடை உனக்கு? பூ வாங்குற மூஞ்சியாரு மூஞ்சிக்கு என்ன? 2 முழம் பூ கொடு. பாத்தியா, இப்ப இது பூ வாங்குற மூஞ்சி. 2 முழம். என்ன வேலை? என்ன வேலை? 25 காசு 50 காசு. குண்டா குண்டா. என்னம்மா மல்லி முளை எவ்வளவு? 10 பைசா. 10 பைசாவா? பரவாயில்லையா, ஒரு 10 முழம் கொடு. ஏய் வடிவு, அங்க பாரு. ஐயோ பாவம், ஆசையா பொண்டாட்டிக்கு பூ வாங்க போறாரு ஐயா. அவர் தலையெழுத்து. ஏண்டி போனத்துக்கு போட்ட பூவை வாங்கணும்? ஐயோ பாவம். ஏண்டி என்ன இருந்தாலும் இந்த பூவை இப்படி விலையாக்க கூடாதுடி. சரி விடுறே, உழைப்புக்கு வழி இல்லாதவளுங்க வேற என்னடி செய்வாளுங்க? ஐயோ பாவம். உனத்துக்கு போட்டவா? கர்மம் கர்மம்.
மனைவிக்கு மல்லியப்போ, காதலிக்கு கதம்பப்போ, இந்த ரெண்டுமெல்லாம் மனுஷனுக்கு முள்ளில்லா ரோசாப்பூ. ரோசாப்பூ ரோசாப்பூ அப்பூ ரோசாப்பூ. எத்தனை முழம்? முளமா மொத்தமா எவ்வளவு? ஏண்டி நம்மள மாதிரியே இவனும் விற்க போறானா? என்ன பண்ணா நமக்கு என்ன வெளியே சொல்ல. 5 ரூபாய். 5 ரூபாயா? குடு. எப்படி இப்படி எல்லாம் வித்து போச்சுங்க. இருப்பது 2 தானுங்க. மல்கோவா 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 மல்கோவா. என்னடி மல்கோவா? மாங்காய் வித்த ஞாபகம். ஐயோ எப்ப என்ன வைக்கிறோம்னா ஞாபகம் இல்ல. என்ன வேணும்? என்ன வச்சிருக்கீங்க? பூ வச்சிருக்கேன். ஒரு 5 முழம் கொடு. 5 முழமா? கதம்பம். கதம்பமா கொடு. பாருயா 1. பூ யாருக்கு? என்ன வீட்டுக்கு இல்லையா? அப்ப 2 3 4 5. அவ்வளவுதான். காசு காசு. சீக்கிரம் போ. அம்மா கனகாம்பரம் 2 முழம் கொடுங்க. கனகாம்பரம் வேணுமா? சும்மா தானே உட்கார்ந்து 7 8 9 எல்லாத்தையும் வித்துட்டோம். இந்த பணம். கிருஷ்ணா இவ்வளவு பணம் மகாராசியா இந்த 2 பேரும் எடுத்துங்க. வேணாம் வேணாம் நீயே வச்சுக்கோ. நாங்க நினைச்சத முடிச்சிட்டோம். ஏய் வள்ளி, அன்னைக்கு என்னமோ பெருசா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சியே, அதுக்கு எனக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன் பாத்தியா? இப்பவாவது தெரிஞ்சுக்க, என்னை எதிர்த்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிச்சு தாண்டி தீரணும். இந்த கண்ணீருக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் தீரணும். என்னடி மிரட்டுற? வடிவு, நீ போற பாதை சரியில்லை. அடக்கத்தை மறந்த பெண்ணே ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டாய். அடக்கத்தை பத்தி உனக்கு ரொம்ப தெரியும். போடி, பெருசா சொல்ல வந்துட்டா. வா வடிவே, உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும். வள்ளி, வெறும் கையோட வீட்டுக்கு போறியா? பாயும் படிக்குமா கிடைக்கிற தகப்பனை எந்த முகத்தோட நீ பார்க்க போற? காலமெல்லாம் உனக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவனை காலம் கையில ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேகமா போறியா? கேவலம் மருந்து வாங்க கூட முடியாத நீ மறுபடியும் வீடு நோக்கி போற. வேண்டாம். உபயோகம் இல்லாத பிறப்பு உபயோகம் இல்லாமலேயே போகட்டும். வாழ தெரியாத ஜீவனுக்கு இந்த பூமியில வேலையே இல்லை. பாத்தியாடி, பணத்துக்கு போடுற பூன்னு சொன்னதும் எல்லாரும் பயந்து போய் நம்ம கிட்ட வந்து பூ வாங்கிட்டாங்க. படி படிவா, அங்க பாரு, சண்டாசமல யாரும் ஓடுறாங்கடி. துணிற அளவுக்கு அப்படி உனக்கு என்னடி கஷ்டம் வந்துடுச்சு? இதுக்கு மேல வேற என்னடி வரணும்? செத்து வளர்த்த தகப்பன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த உயிரை காப்பாத்த என்கிட்ட பணம் இல்ல, கேட்காத இடம் இல்ல, கெஞ்சாத ஆள் இல்ல. ஒருத்தர் என் மானத்தை விலை பேசுறான். டாக்டரோ பணம் இல்லாம வரமாட்டேன்னுட்டாரு. அந்த சந்தர்ப்பத்துலதான் சந்தையில பூ விற்க வந்து அங்கேயும் வீதி உன் ரூபத்துல வந்து விளையாடிடுச்சு. அப்படின்னா உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் நானும் ஒரு காரணமா? இதை ஏண்டி முதல்லயே என்கிட்ட சொல்லல? நீ கவலைப்படாத, உன் கஷ்டத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். நீ வீட்டுக்கு போ, டாக்டரை நான் கூட்டிட்டு வரேன். நீ தைரியமா போ வள்ளி. அந்த டாக்டரை 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுல கொண்டாந்து நிறுத்துறேன். ஏய் கனகா, வள்ளியே ஜாகிரதையா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போ. வள்ளி, பத்திரமா வீட்டுக்கு போ. என் பேர் வடிவு. பக்கத்து கிராமத்துல ஓதுவாரு ரொம்ப முடியாம கிடக்குறாரு. நீங்க உடனே வந்து காப்பாத்தணும். அதான் முதல்ல ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு. நான் வெளியே வந்து பாக்கணும்னா என் ஃபீஸ் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே. அட பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம் ஐயா. நீங்க முதல்ல பொட்டி எடுத்துக்கிட்டு வாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லலையே.
எனக்கு உண்டான ஃபீஸ் 10 ரூபா வச்சிருக்கியா?